செடியை காப்பு கட்டி எடுக்கும்போது அதே மாதிரி செடி மேலே நம்ம நிழல் படாமல் எடுக்கணும், நம்ம சுண்டு விரல் படாமல் எடுக்கணும், நம்ம நகம் படாமல் எடுக்கணும். இரும்பு படக்கூடாது, சுண்டு விரல் படக்கூடாது, நகம் படக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இதை தவிர்த்திடலாம். முடிஞ்ச அளவுக்கு இதை தவறுங்க. வேற வழி இல்லைன்னா வேற வழியில் எடுத்தா ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அதோட இன்னும் சக்தி அதிகரிக்கும். ஏன்னா மூலிகை எடுக்கிறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு. இந்த மாதிரி தான் எடுக்கணும், அந்த மூலிகை காப்பு கட்டி இப்படிதான் எடுக்கணும் அப்படின்னு. அடுத்து செடிக்கு தாலி கட்டணும். ஸோ தாலி கட்டுற மாதிரி 3 முடிச்சு போடணும். 3 முடிச்சு போடும்போது அது வேணா உயிரை நிறுத்தக்கூடிய மந்திரம், உயிரை நிறுத்தக்கூடிய மந்திரம் சொல்லிட்டு அது சாபனிவர்த்தி மந்திரம். எதுவும் முன்ன பின்ன எதுனாலும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இதை சொல்றதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு விநாயகர் மந்திரம் சொல்லுங்க. விநாயகர் மந்திரம் சொல்லிட்டு காப்பு கட்டிடுங்க. காப்பு கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த செடி மேல கை வச்சு, அதாவது கொஞ்சம் விபூதி கை வச்சு மந்திரம் சொல்லலாம். அது கையில கொஞ்சம் விபூதி எடுத்துட்டு மூலிகை சாபனிவர்த்தி மந்திரமும் உயிரை நிறுத்தக்கூடிய மந்திரமும் சொல்லிட்டு அந்த விபூதி அந்த செடி மேல விபூதி போடணும். பொதுவாக எல்லா மூலிகைமைக்குமே சாபனிவர்த்தி இது காப்பு கட்டிட்டு உயிர் நிறுத்தக்கூடிய மந்திரமும் சாபனிவர்த்தி மந்திரமும் சொல்லிட்டு எலுமிச்சம்பழம் 2 அறுத்து குங்குமம் தடவை அந்த செடி மேல பிழிஞ்சு விடணும். வசிய மூலிகைகள் எல்லாமே சுக்கிரகோரையில பண்ணீங்க. வசிய மூலிகைகள் காப்பு கட்டுறது எல்லாமே பௌர்ணமி அன்னைக்கு சுக்கிரகோரையில காப்பு கட்டணும். ஒவ்வொரு மூலிகைக்கும் அதோட படையலோ அல்லது பலியோ கொடுத்துருப்போம். எலுமிச்சம்பழம் மட்டும் கொடுத்தா எலுமிச்சம்பழம் கொடுத்துங்க. சர்க்கரை பொங்கல், வாழைப்பழம், பழங்கள் இதெல்லாம் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். அது உங்களோட இஷ்டம். பொதுவாக எலுமிச்சம்பழம் போதும், சாதாரணமாக எலுமிச்சம்பழம் போதும். இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது வாழைப்பழம் வச்சு வெத்தலை பாக்கில் வாழைப்பழம் வச்சு நீங்கள் சாதாரணமாக சாமி கும்பிட்டு சூடம் காட்டிட்டு அந்த மூலிகையை வந்து நீங்கள் எடுத்துடலாம். சேவல் பலி கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தோம்னா அந்த செடிக்கு வந்து சேவலையோ அல்லது கோழியோ அறுத்து ரத்தத்தை அந்த செடி மேலே விடணும். செடியை காப்பு கட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த செடியை வந்து முதல்ல கோமியத்தில் கழுவணும். கோமியத்தில் ஏன்னா விபூதி கரைச்ச தண்ணியில் கழுவணும். விபூதி மஞ்சள் கலந்த தண்ணியில கழுவணும். கழுவிட்டு அடுத்து பாலில் கழுவணும், பசும்பாலில். பலி கொடுத்த பொருள்லாம் எங்க போடுறது? எலுமிச்சம்பழம் போடுறோம். பலி கொடுத்த பொருள் நீங்க அங்கேயே போட்டு வந்துடலாம். அங்கேயே போட்டு வந்துடலாம். வீட்டுங்களே செடி வச்சு எடுத்து இல்ல அப்படின்னா நீங்க வீட்டுல பண்ற மாதிரி இருந்தா அந்த பலி கொடுத்த பொருளை வந்து நீங்க சாதாரணமா கால் போடாத இடத்துல போட்டுடலாம். பழங்கள் இருந்துச்சுன்னா பசுமாட்டை கொடுத்துடலாம். ரெண்டாவது நீங்க எந்த வேறு காப்பு கட்டி காயத்துல அடைச்சு நீங்க கட்டிட்டாலும் சுடுகாட்டு கொண்டு போக கூடாது, தீட்டு விட்டு கொண்டு போக கூடாது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போக கூடாது. அந்த வேரை கட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல், சுடுகாடு, தீட்டு வீடு, குழந்தை பிறந்தவங்க வீடு கொண்டு போனீங்கன்னா அந்த வேரோட பவர் குறைஞ்சிரும்.